Hi friends, welcome to Homemakers Home. இன்றைக்கி ஒரு ஈஸியான துவையல் பார்க்கலாம். வாழைப்பூ வச்சு எப்படி செய்கிறதுன்னு. வாழைப்பூ உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஹெல்த்திங்க அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டு. இதில் வந்து துவர்ப்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த துவையல் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பூவை நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கணும். உள்ளே இருக்கிற அந்த தேவையில்லாததெல்லாம் எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணணுங்க. இதோட ஃபுல் வீடியோ வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது எப்படின்ட்டு. நீங்கள் அதையும் பார்த்து ஈஸியாக வாழைப்பூவை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் தேவையில்லாத பார்ட்ஸுங்க. இதை எடுத்துகிட்டு தான் நாம் இந்த பூவை யூஸ் பண்ணணும். திருப்பி உங்களுக்கு வேண்டி இன்னொரு டைம் காமிக்கிறேங்க. இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஸ்டிக்கில் வந்து மேலே ஒரு பால் மாதிரி இருக்கும், அப்புறமா கீழே ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக் மாதிரி இருக்கும். ரெண்டையும் எடுத்துட்டா இந்த வாழைப்பூவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை இழுத்தீங்கனாலே அந்த கீழே இருக்கிற பேக்கும் தனியாக வந்துடும். ஈஸி தான். ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு கப் அளவுக்கு நான் பூ எடுத்திருக்கேன். இப்போது சீரகத்தூள் எடுத்திருக்கேங்க, இல்லைன்னா சீரகம் கூட எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தூள், இல்லைன்னா வெறும் கொத்தமல்லி, மஞ்சத்தூள், உப்பு எடுத்திருக்கேன் தேவையான அளவு, வரமிளகாய் எடுத்திருக்கேங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆயில் எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் எடுத்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வாழைப்பூ ஃபுல்லாக போட்டுடலாம். உங்களுக்கு இந்த பூவை வந்து மிக்ஸி ஜார் ஃபுல்லாக நீங்கள் போடும்போது பார்த்தா ரொம்ப ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அரைக்கும் போது பாதி தான் அதில் வரும். அதனால் நீங்கள் பயப்படாமல் ஃபுல்லாகவே போட்டுருங்க. மிக்ஸி ஜாரில் அமுத்தி போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஒரு சுற்று விடும்போது குறைஞ்சிரும் பாதியாக. இப்போ மற்ற எல்லா மசாலாஸையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சீரகத்தூள் கொத்தமல்லி தூளுக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாக அந்த சீடு அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். சீரகம் இல்லை கொத்தமல்லி விதை அந்த மாதிரி அதை அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். என்கிட்ட பவுடராக இருக்குது, அதனால் நான் இந்த பவுடரை யூஸ் பண்ணுறேங்க. மஞ்சத்தூள் சேர்த்திட்டிங்கன்னா தான் கலர் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். வாழைப்பூ வந்து குழந்தைகளுக்கு பிடிக்கலைன்னா இந்த மாதிரி துவையல் மாதிரி செஞ்சு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட சொன்னீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருங்க. குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா இது எல்லா சீசன்லேயும் கிடைக்கும். இன்னொன்று சீப்பாகவும் இருக்குது ரேட்டு, ஹெல்த்தியும் கூட. அதனால் இது அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக ஆக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக வரும். இது அரைச்சதை வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வெளியில் வச்சிடாதீங்க, ஒரு மாதிரி பிளாக் ஆயிரும். அரைச்ச உடனே கடாயில் ஆயில் விட்டு ஆயில் சூடானோன்னே அதை போட போகிறோம். ஆயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றுங்க, அப்போ தான் இந்த துவையல் வந்து நல்ல ஒரு சூப்பரான அவுட்புட் கிடைக்கும். இப்போ ஆயில் சூடாயிடுச்சுங்க. இப்போ அரைச்சி வச்சதை நான் போட்டுறேன் ஆயிலில். நான் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க. அரைச்ச உடனே இதில் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும் டக்குன்னு. இப்போ ஃபுல்லாக ஆயிலில் போட்டுட்டு அதை நல்லா வதக்கிட்டே இருங்க. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகி நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சி வரணுங்க. இதுக்கு வந்து ஆயில் நல்லா நிறையா இருந்தால் தான் அந்த மாதிரி வரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேனோ, நான்ஸ்டிக் பேனோ, இல்லைன்னா கெட்டியான கடாய் இருக்குது இல்லைங்களா, இரும்பு கடாய், அந்த மாதிரி இதில் இது பண்ணிங்கன்னா தான் பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரொம்ப நேரம் வதக்க பார்த்தீங்கன்னா இந்த பால்கோவா எப்படி திரண்டு வரும் அந்த மாதிரி திரண்டு வருங்க. இது
திருப்பி நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிட்டே வருது. இன்னும் வதக்கிட்டே இருங்க. மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. மூடி வச்சிங்கன்னா தண்ணி சீக்கிரம் ட்ரை ஆகாது. அதனால் ஓப்பன்லேயே வச்சு வதக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. நல்ல ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சி வந்துருச்சுங்க. துவையல் வந்து இப்படி இருந்தால் தான் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சூடான ஒயிட் ரைஸ்க்கு சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.